ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே வித் பிளாசம். நான் உங்கள் கார்த்திகாங்க. இன்றைக்கி நம்ம ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பட்டை, சோம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை, தேங்காய், பொட்டுக்கடலை, கிரீன் சில்லி, முந்திரி, கசகசா, மல்லி இலை, வெங்காயம், எண்ணெய், கிராம்பு, உப்பு, இஞ்சி, பூண்டு. கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் வெங்காயம், நான் அரை வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன் அன்றைக்கி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருந்தேன், நீங்கள் பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நீங்கள் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். நீங்கள் ஆப்ஷனலாக காலிஃப்ளவர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த காய் உப்பு போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா, சீரகம் இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டைரெக்டாக ஊற்றிட்டு, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான குருமா. அதுக்கப்புறம் அது கொதித்து வர்றப்போ நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டு இறக்கிடுங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா ரெடி ஆகிடுச்சு. குருமாக்கு அன்றைக்கி சைடிஷ்ஷாக நான் ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். ரொட்டி போடவே காலி ஆகிடுச்சு. இந்த ரொட்டி ரெசிபி எனக்கு ஜெஸி தான் சொல்லி கொடுத்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக இதை பார்த்தா ஜெஸி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்டே வித் பிளாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.